என்னோட டால் எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? இங்க தானே இருந்துச்சு. என்னோட டால் இங்க வச்ச. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? நான் உனக்கு மாத்திரை கொடுக்கிறேன். நேஹா, நேஹா, ஸ்வீட்டி, நேஹா, நேஹா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நேஹா, ஸ்ருதி, உனக்கு என்ன பண்ணுது? ஹாய் செல்லம், என்ன பண்றீங்க? பாருங்கப்பா, இவளுக்கு உடம்பு சரியில்லை. ஓ, இவங்களுக்கு ஜுரமா? ஓ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? சரியா? அம்மா எங்கடா கண்ணா? அவங்க ரூம்ல தூங்குறாங்க. இப்ப தூங்கிட்டு இருக்காளா? அப்ப சரி, ஓகே, நீங்க பொம்மை கூட விளையாடுங்க, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? கால் பண்ணது? என் பேர் ரவி. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பொறுவே. ஓ, இங்க இருக்கியா? வாமா செல்லம். உங்க பேர் என்னடா? பிரீத்தி. சார், என்னோட வைஃப். நடக்கு, கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்க. வாங்க சார். ரத்த கரு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. நேஹா எங்க? சார், மேல இருக்கிற ரூம்ல இருக்கா. பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கோ. என்னோட நேஹா சார், பாருங்க சார். இதை பாருங்க ரவி, கொஞ்ச நேரம் நீங்க வெளியே ப்ளீஸ். சார், என்ன? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சவங்க கதவை உடைச்சிட்டெல்லாம் உள்ள வரல. ஏன்னா அங்க பாருங்க, கதவு ஜன்னல் எதுவுமே உடைப்படல, எல்லாமே உடையாம சரியா இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நிச்சயமா இந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் இந்த காரியத்தை பண்ணி இருக்கணும். அப்படிதான் எனக்கு தோணுது. இந்த வீட்டுக்குள்ள நீங்க மட்டும் தானே வந்தீங்க? சார், நீங்க என்ன சார் பேசுறீங்க? சார், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்ப இந்த கொலை எப்படி நடந்தது? சார், அதுக்கு ஒரு வழி இருக்கு, அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். என்ன வழி? நான் ஸ்வீட்டியோட டெடி பேர் பொம்மைல சின்ன கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நானி கேம். எங்க வேலைக்காரி மதுவை கண்காணிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். அவ ஸ்வீட்டி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா எங்களுக்கு தெரியும்னு. ஒருவேளை கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருந்தா? சரி, பார்க்கலாம்.
இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சரியா? அம்மா சொன்னா கேட்கணும். இன்னும் கொஞ்சமா சாப்பிடுறா சரியா? பாப்பா எங்க போற? இரு, அம்மா சொல்றேன்ல, எங்க போற? ஓடாத. ஸ்வீட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேன்ல, எதையும் தொடக்கூடாதுமா. இங்க இருந்து கிளம்புமா. I love you, Ma. I love you, Pa. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணு. I love you, Ma. I love you, Pa. I love you, Pa. தயா, திஸ் இஸ் தட் பாயிண்ட். இங்கதான் நேஹாவை கொலை பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு தெரியற விஷயம் என்னன்னா, கொலைகாரன் தானா வந்து கதவை திறந்திருக்கான், கையோட பொம்மையையும் எடுத்துட்டு போயிருக்கான். ஏன் அப்படி பண்ணா? கொலைக்காரன் மர்டர் பண்ண வெப்பனோட அந்த டால் எடுத்துட்டு போயிருக்கான். எஸ் தயா, எக்ஸாக்ட்லி. ரவி, அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு டால் இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா சார், இது ஸ்வீட்டி கிட்ட ஒரு டால் இருந்தது. அது நடக்கவும் செய்யும், அது பேசவும் செய்யும். அட, என்னாச்சு செல்லம்? ஏன் அடறீங்க? என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அம்மாவா? அம்மா இருக்காங்க, வெளியே இருக்காங்க. சரி சரி, அழாத. ஆமா, இவ்வளவு பெரிய பொம்மை யார் வாங்கிட்டு வந்தா? யார் வாங்கிட்டு வந்தா சொல்லுமா. அம்மாவா? இந்த டால் நடக்குமா? எப்படி நடக்குன்னு காட்டு. இங்க இருக்கா பட்டனு? I love you, Pa. ஓய், I love you, Pa. ஹை, டால் பேசுது. I love you, Ma. I love you, Pa. இங்க இருந்து டால் எடுத்துட்டு போனவங்கள அக்கம் பக்கத்துல இருந்து நிச்சயமா அவங்கள பார்த்திருக்கணும். சரி, ஒண்ணு பண்ணுவோம், நம்ம வெளியே போய் விசாரிப்போம். இதை பாருமா, நாங்க சிஐடிஸ் சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ரவி சாரோட வீட்டை விட்டு யாராவது வெளியில வந்ததை நீங்க பாத்தீங்களா? காலையில் ரவி சார் போனார் சார். அவருக்கு அப்புறம் அவங்க வீட்டு வேலைக்காரமா போனாங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்ததோ போனதோ நான் பார்க்கல சார். கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யாராவது பாத்தீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இல்லை சார், கண்டிப்பாக யாரையும் பார்க்கல. நீங்க இங்கே தான் இருந்தீங்களா? ஆமாம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கத்து வீட்டம்மா சொன்னாங்கன்னு மாவரைக்க போயிட்டேன். ஆனால் இங்கே தான் பக்கத்தில் தான் சார் போனேன். அங்கேருந்து நான் கேட்டை பார்த்துக்கிட்டே தான் சார் இருந்தேன். சரி, இந்த டால், ஏதாவது டால் இங்கிருந்து நடந்து போறத நீ பாத்தியா? டாலா சார்? அந்த டால், குழந்தைங்க விளையாடுற டால், அது இங்கிருந்து போறத பாத்தியா? இல்லை சார். சச்சின், ஒரு நிமிஷம். அது என்ன டாலை பத்திர புது கதை? இங்க பாருங்க, நான் அந்த கேமரா ஃபுட்டேஜில் பார்த்தேன். அந்த பொம்மை நடந்து போற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதவை திறக்கிற சத்தமும் அப்புறம் மூடுற சத்தமும் கேட்டுச்சு. அதனால தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். யூ ஆர் ரைட். தாரிகா, ஏதாவது தெரிஞ்சதா? சார், ரொம்பவே விசித்திரமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் கூட நடக்குமான்னு இருக்கு சார். விரல்களோட அடையாளம் இருக்கு. விரல்களோட அடையாளம்னா யாரோடது? யார் தான் இருக்கும் டவுட் பண்றீங்க? இது குழந்தையோட விரல்கள் அடையாளம். என்னம்மா நீ? குழந்தையோட விரல் அடையாளம் எப்படி இவ்வளவு சின்னதா இருக்கும்? குழந்தையோடது கூட இல்ல, அதை விட சின்ன அடையாளமா இருக்கு. இது குழந்தையோட வரலை விட சின்ன வரலன்னு சொல்றிய? அப்படின்னா இது அந்த டாலோட வரலா இருக்குன்னு நீ சொல்ல வரியா? ஆமா சார், அநேகமா டாலோடது தான் இருக்கணும். சார், நாங்க பார்த்தது அப்புறம் ஃபீல் பண்ணது
அது மட்டும் தான் சார் சொன்னேன். இது எப்படி சாத்தியம் சச்சன்? சச்சன், ஒரு டால், அதாவது பொம்மை இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க தான் இந்த டாலை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு நாம உடனே கண்டுபிடிச்சாகணும். சார், அப்படின்னா இந்த டால் ரொம்ப புத்திசாலியானது, அப்படியே ரோபோட் மாதிரி. ஆமா பூர்வி, அது டால்னாலும் ரோபோட் மாதிரி இன்டெலிஜென்ட் ஆடுது. அவங்களுக்கு இந்த டால் எங்க இருந்து கிடைச்சது? அவங்க இந்த டாலை எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க? ரவி, இப்ப சொல்லுங்க, இந்த டாலை நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க? சார், இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நேகா தான் ஸ்வீட்டிக்காக பொம்மை ட்ரெஸ் எல்லாத்தையும் தனியாக வாங்கிட்டு வருவா. இட்ஸ் ஓகே ரவி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? சார், நான் சொந்தமாக கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கேன். அப்புறம் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். சரி, ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் அவங்க வெளியெல்லாம் போவாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நேகாக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது சார். சிட்டி பார்ட்டிஸ் எல்லாம் அவங்க கூட தான் அவள் போவா. நேகா அவங்க கூட எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா சார். அப்படின்னா அவங்க கூட உங்கள் ஒய்ஃப் வெளியே போகும்போது உங்களோட குழந்தைய யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சார், எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா மது. உங்கள் வீட்டு வேலைக்காரி மது. சரி ரவி, உங்ககிட்டயோ உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ மது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஏன்னா இப்படி பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சார், அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஆக்சுவலாக மது எங்கள் கூட ஒரு 10 வருஷமாக இருக்கா. அவளை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு எந்த விஷயமே கிடையாது. மதுவால் அந்த மாதிரி பண்ண முடியாது சார். மது அப்படி பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா மிச்சம் இருக்கிறது மேகாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க மொத்த பேரையும் வர சொல்லுங்க. உங்க எல்லாரையும் இங்க வர வச்சதுக்கு நான் காரணம், நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நேகாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது ஏதாவது டவுட் தான் இருக்கா? இல்லைனா நேகா உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தா இந்த மரணத்துக்கும் அதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமான்னு பார்க்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ப்ளீஸ். சார், உண்மையிலே இது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதாவது நேஹாக்கு எப்படி ஆச்சுன்னு. அவ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பொண்ணு. இங்கே பாருங்க, இப்படி கூட நடந்திருக்கலாம். யாராவது அவங்கள மிரட்டி இருக்கலாம், யாராவது அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேற யாராவது எதிரி இருந்திருக்கலாம். இப்படி ஏதாவது அந்த மாதிரி அவ எதுவும் சொன்னதில்ல சார். அடிக்கடி அவ பிராங்க்லாம் பண்ணுவா. ஆனா அத யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டோம், இல்லையா ஷீகா? நான் என்ன சொல்றது, நேஹா ரொம்ப நல்லவ, எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா அண்ட் பிராங்கா கூட தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல? அது எனக்கு தெரியாது. ஏன்? அது வந்து சார், ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க ஷீகா மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் எங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் சொல்ல முடியல. ப்ளீஸ் ஓப்பனாக சொல்லுங்க சார். ஆக்சுவலாக ஒரு ஆள் நேகாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானா? யாருமா? யாரவன் சொல்லு சார். அது எனக்கு தெரியாது. ஆனால் 2-3 தடவை அவள் மார்க்கெட்டுக்கு போகும்போது நேஹா ரொம்ப கவலையோடு இருந்தா. நானும் அவகிட்ட கேட்டேன், நீ ஏன் இப்போல்லாம் டென்ஷனாக இருக்கேன்னு. அப்போதான் அவள் என்கிட்ட சொன்னா, அவளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அப்புறம் 2-3 தடவை அவன் நேஹாவை தடுத்து பேசியிருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட சொன்னா, தான் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி சொல்ல போகிறதா சொன்னா. இவ்வளோ டென்ஷன் ஆகிறா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நேஹா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமாம் சார், நேகா இது விஷயமா என்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த விஷயத்தை ஏன்பா எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை? சார், அப்படியே சொல்லி நான் என்ன பண்ணுறது? கெட்ட பேர் தவிர வேறு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. நான் நேகாவை பற்றி யார்கிட்டையும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நாங்கள் இப்போ சார் குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமோ எல்லாத்தையும் மறந்துடாமல் சொல்லுங்கள் சார். நேகா என்கிட்ட சொன்னது யாரோ அவளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா. நானும் அவள் கூட மார்க்கெட் போயிருந்தேன் அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி நான் யாரையும் பார்க்கல. ஆனால் நேகா கிட்ட நான் சொன்னேன், மறுபடியும் பார்த்தா அவனை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோன்னு.
அப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்களா? ஆமாம் சார், ஃபோட்டோ எடுத்தா. ஆனால் ஃபோட்டோ ரொம்ப மங்கலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. பங்கஜ், ஃபோனில் அந்த ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணு. இதான் அந்த ஃபோட்டோவா? ஆமாம் சார், இவன் தான் அந்த தொப்பிக்காரன். சார் சார் இந்த ஃபோட்டோ அவ்வளோ கிளியராகவே இல்லையே. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வேற இந்த ஃபோட்டோ கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. பங்கஜ், அந்த தொப்பி போட்ட ஆள் இருக்கான் இல்லையா, அவன் முதல்ல அவனோட தொப்பியை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கருப்பு உருவம் யாருன்னு தானா தெரிய வரும். இத பாருங்க, அந்த கேப் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கேப்பை போட்டிருக்கிறதா தானே சொன்னாங்க. சார் இந்த கேப் உங்களுக்கு எங்க கிடைச்சது? அதே கடையில தான், இதே கடையில தான் அவனும் கேப் வாங்கியிருக்கான். அப்படின்னா சார் அந்த கேப் போட்டவன்? இப்போ நாம இந்த கேப் காரணத்தை தேட போற சச்சின் கொஞ்சம் கூட தாமதிக்காம கண்டுபிடிக்கணும். அந்த கேப்காரனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பொறுமை நாம அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். எங்கிருந்து நேஹாவை அவன் பின் தொடர்ந்தானோ அங்கிருந்து. என்ன கொடுமைப்பா இது! இன்னைக்குன்னு பார்த்து செம வெயில் காட்டுது. நம்ம வர நேரம் பார்த்தா இப்படி வெயில் அடிக்கணும், முடியலையே. இந்த வெயிலையும் எப்படியா இந்த ஜாக்கெட் போட்டு சுத்துற? நாக்கு வறண்டு போகுது, ஜூஸ் வாங்கி கொடுப்பா. ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. தண்ணியா? ஜூஸ் கேட்டா தண்ணி கொடுக்குறான். ரொம்ப தாகமா இருக்கா சார்? என்ன விஷயம்? நீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க? சிஐடி. சிஐடிங்களா? சார் நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லலையே. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி கேப் போட்ட ஆள் யாராவது இந்த பக்கம் நடந்து போனதை நீங்க பாத்தீங்களா? ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு சார். நான் இந்த தொப்பி போட்ட ஆளை அதோ அந்த இடத்துல பார்த்துருக்கேன் சார். கொஞ்ச நாளாவே அந்த ஆள் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தான் சார். யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் கொஞ்ச நேரம் நிற்பான், அப்புறம் கிளம்பிடுவான். அப்படியா? இந்த பக்கமா? அந்த இடம் சார். அப்படின்னா இங்க செக் பண்ணி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாதிரி ஐ எம் தொப்பி. சாரி. இப்ப என்ன பார்த்து தான் செப்பல் அருந்து போடுமா? ஏதாவது நல்ல விஷயத்துக்கு போகும்போது தான் இந்த மாதிரி ஏடா கூடமா நடக்கும். எல்லாம் தலையெழுத்து. இதை வீட்டில் போய் தான் சரி பண்ணணும். அண்ணா, என்னப்பா? நாங்கள் சிஐடிஸ். அதுக்கு நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு நீங்க பதில் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒத்துழைப்பு கொடுங்க. இதை பாருங்க, நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. தேவையில்லாத பிரச்சனையில எல்லாம் போய் மாட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சேனே தெரியல. செருப்பு வேற பிஞ்சு போச்சு, இதுல நீங்களும் வேற வந்துட்டீங்க. கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி தொப்பி போட்ட ஆளை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இங்க பக்கத்துல இந்த மாதிரி தொப்பியோட? இந்த ஆளு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கா. நீங்க எங்க இருக்கீங்க? இப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அடுத்த லெஃப்ட். ஓ, தேங்க்யூ. இருக்கட்டும், பயப்படாதீங்க. இந்த செப்பலை தூக்கி போட்டு ஒரு ஷூ வாங்கிக்கோங்க. யார் நீங்க? நாங்க சிஐடி மேடம். உள்ள வாங்க.
உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். என்ன விஷயம்னா, நாங்கள் இந்த மாதிரி தொப்பி போட்ட ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இவர் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கம்மா, அவர் இங்கே தான் இருக்காருண்ணே, எங்களுக்கு நல்லா தெரியும். இருக்காரு இல்ல, முன்னாடி இருந்தாரு. இப்ப இல்லனா என்ன அர்த்தம்? மேம் நேத்தே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. வாடகைக்கு தான் இருந்தாரு. ஏதாவது தப்பான காரியம் ஏதாவது பண்ணிட்டாரா? ஆமா, ரொம்ப மோசமான விஷயம் பண்ணிருக்கான். சரி, உங்களுக்கு அவனை பற்றி என்ன விஷயம் தெரியுமோ அது எல்லாத்தையும் மறைக்காம எங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. அவன் பேர் என்ன? அவனோட பேரு கமல்னு சொன்னான். அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஏதோ பெரிய கம்பெனியில வேலை செய்யறதா சொன்னான். நீங்கள் அவனுக்கு வீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுவும் செக் பண்ணலையா? ஏதாவது பேக்ரவுண்ட் செக், போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரியும் செக் பண்ணலையா? அப்படியே வீடு கொடுத்துட்டீங்களா? தினமும் ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரலான்னு தான் நினைப்பேன். ஆனா எனக்கும் டைம் கிடைக்கல, அவருக்கும் டைம் கிடைக்கல. சரி விடுங்க. ஆமா, அவனோட கம்பெனி பேர் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லை சார். I love you pa. I love you ma. இந்த I love you pa. சத்தம் எங்க இருந்து வருது? என் பொண்ணு டால் வச்சு விளையாடிட்டு இருக்கா. அது அதோட குரல் தான். டால். இங்க பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலனா I love you நாங்க pa. உள்ள போய் I love அந்த you. டால் செக் பண்ணலாமா? சரிங்க. Thank you. ஸ்ரேயா. எஸ் சார். I love you pa. I love you ma. இந்த டால் எங்க இருந்து வாங்குனீங்க? இந்த வீட்ல வாடகைக்கு இருந்தவங்க தான் என் பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அவங்க இந்த டால் எங்க இருந்து வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாஸ்கிங் மார்க்கெட்ல இருந்து. அப்படிதான் சொன்னாரு. இந்த டாலை நான் எடுத்துக்கலாமா? ஆ, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு மோசமான அன்கிள் இந்த டாலை கொடுத்துருக்காரு. இப்போ நாங்க அந்த மோசமான அன்கிளை பிடிக்க போறோம். அதனால நான் இந்த டால் எடுத்துட்டு போலாமா? ஆ, ஏதாவது கண்டிஷன்? ஆமா. என்ன கண்டிஷன்? அது அந்த அங்கிளை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா பிடிச்சிருவோம். ஐ ப்ராமிஸ். அப்புறம் நான் இன்னொரு ப்ராமிஸும் பண்றேன். இதே மாதிரி ஒரு டாலை இந்த அக்கா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே? ஓகே. Thank you. இதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா ஆக்கணும். மொத்தமா கட்ட போறோமா? ஆமா, ஒருவேளை நம்மளுக்கு இது மூலமா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம். என்ன அதுக்குள்ள ஏதாவது இருக்கா? ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், டால் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. என்னது? நேஹா முகத்துல இருந்த விரல்களோட அடையாளமும் இந்த டால் விரல்களோட அடையாளமும் மேட்ச் ஆகுது. சார், டால் யாரையாவது கொல்லுமா? சீதா, ஒரு டால் யாரையாவது கொல்லுமா என்ன? இல்ல. யாரோ இந்த டாலை செஞ்சிருக்காங்க. கொலை பண்ற டாலை. இதை வச்சுதான் அவன் நேஹாவை கொலை பண்ணி இருக்கான். சார், சார் அந்த ஷாப் அங்க இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். சரி, உள்ள போய் பார்ப்போம். காய்ஸ், இங்க பாருங்க. வாங்க சார். என்ன சார் வேணும்? இந்த டால் உங்களோட கடையில் தான் வாங்குனதா சொல்லுங்க. ஆமா சார், எங்க கடையில் தான் வாங்கினது. ஏன் சார், எதுவும் ஒர்க் ஆகலையா? என்ன ப்ராப்ளம் சார்? ரொம்ப பெரிய பிரச்சனை தான். சொல்லுங்க சார். இந்த டால் இருக்குல்ல,
ஒரு கொலை பண்ணிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நாங்க சிஐடிஸ். அதெல்லாம் சரி. ஆனா சரி, இது குழந்தைங்க வளர்ற பொம்மை, இது எப்படி சார் கொலை பண்ணோம்? இங்க பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இதை மட்டும் சொல்லுங்க, இந்த டாலை வாங்கிட்டு போனது யாருன்னு. சார், ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஆள் வந்தா. அந்த ஆளு தொப்பி போட்டிருந்தானாயா? இந்த மாதிரி? ஆமா சார், இந்த மாதிரி ஒரு தொப்பி போட்டிருந்தான். ஆனா அவன் 2 பொம்மை வாங்கிட்டு போனான். கரெக்டாக தானே சொல்கிற நீ? நிஜமா அந்த ஆளு 2 பொம்மை தான் வாங்கினானா? அட ஆமா சார், அவரு 2 பொம்மை வாங்கிட்டு போனாரு. ஆனா சார், பணம் கொடுத்தது அவர் கூட இருந்த ஒரு ஆளு. அப்படின்னா இந்த பொம்மையை வாங்கின அந்த ஆள் இருக்கான்ல, அவனை நேரில் கூட்டு வந்தா உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? நிச்சயமா அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம் சார். அந்த ஆளோட முகம் என் கண்ணிலேயே இருக்கு. நீங்க எங்க கூட இப்ப வந்தாகணும். சிஐடிஸ்க்கு உங்க உதவி வேணும். ரவி சார், ரவி எப்படி நேஹாவை மர்டர் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிளா, நல்ல மனுஷனா தெரியறாரு. ரவி ஒரு அப்பாவியான முகத்துக்கு பின்னாடி ஒரு அரக்கம் மறைஞ்சிருக்கான். ரவி அப்போ ரவி தான் நேஹாவை கொலை பண்ணியிருக்கானா? அவனோட வைஃபையே அவன் கொலை பண்ணியிருக்கான். இமீடியட்டா இந்த ரவியை தூக்க. கதவு தரங்க, கதவு தரங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கதவு தரங்களா ப்ளீஸ். கதவு தரங்கங்கறல. சார், கதவை உள்ள லாக் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நேர்மையான வழியில வேலை நடக்காதுன்னு நினைக்கிறேன். கதவை உடைச்சிட வேண்டியதான். சார், என் பொண்ணு இங்க சார். அவன் நல்லா இருக்கால? நீ உன் பொண்ணு ஸ்வீட்டி பத்தின கவலையை விடு. ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியாரு. ஆனா என்ன குற்றத்துக்காக சார்? என்ன குற்றமா? உன்னோட மனைவி நேகாவை கொலை பண்ணிட்டு என்ன குற்றம்னு கேட்குற? நீங்க என்ன பேசுறீங்க சார்? ஆனா நான் என்னோட மனைவிய எதுக்காக கொலை பண்ண போறேன்? அதை தான் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த கடையில் நீ டால் வாங்கியிருக்க. அந்த டாலை பயன்படுத்தி உன் மனைவி நேகாவை நீ கொலை பண்ணியிருக்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என் மேல பழி சுமத்தாதீங்க. அப்படி என்னோட நேகாவை நான் கொலை பண்ணியிருந்தா நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பேன்ல. என்னை தாக்குற வரைக்கும் அங்கேயே காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். உன்னை தாக்கியிருக்காங்க. அந்த தொப்பிக்காரனுக்கு கொலை செய்ய சொல்லி பணம் கொடுத்துருக்க. பொய் சொல்லி உண்மையை மறைக்கிறதுக்கு நீ பணம் கொடுத்துருக்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். உண்மை என்னன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. புரியுதா? உன்னோட குற்றத்தை ஒத்துக்க. நான் தப்பே செய்யாத போது நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கா. நீங்களே சொல்லுங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கை நாசமா போறதுக்கு நான் எதுக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்யணும்? நீ என்ன நினைச்சிட்ட? நீ இந்த மாதிரி அழுது போலமுனா நாங்க நம்பிடுவோம் நினைச்சியா? சார், நான் சொல்றதை நம்புங்க. நான் என்னோட மனைவி நேகாவை இழந்திருக்கேன். அவளை கொலை பண்ண பழி ஏன் மேல விழுந்துருச்சு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் பொண்ணுக்கிட்ட என்னை கூட்டிட்டு போங்க. போது ரவி, நிறுத்து. இந்த அழுது புலம்புறதெல்லாம் நிறுத்து. இப்ப எங்க கூட கிளம்பி வா. நான் உங்களுக்கு என்ன சொல்லி நம்ப வைக்கிறது? அப்புறம் நான் சொல்றத நீங்க நம்பல. நான் இப்பவே என்ன நானே குத்திட்டு செத்து போயிடுவேன். இங்க பாரு ரவி, நீ உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா?
ஒரு வேலை பண்ணுவோம். அந்த டால் கடைக்கே போவோம். அப்ப தெரிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு. என்ன சார் விஷயம்? மறுபடியும் வந்திருக்கீங்க? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல சார். ஆனா நீ உன்னை பத்தி எங்க கிட்ட சொல்லலையே. இதோ பாருங்க, நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? இன்னும் என்ன நீ சொல்லணும்னு உள்ள போனதுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சுப்பையா நீ. இங்க பாருங்க, நீங்க என்ன தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி என் மேல தேவையில்லாம பிரஷர் போடக்கூடாது. இவர் சொல்றது உண்மைதான். இவரை பிரஷர் பண்ணக்கூடாதுதான். இது வரைக்கும் பிரஷர் பண்ணல. அப்படி எங்க விதத்துல நாங்க உனக்கு பிரஷர் கொடுத்தோம்னா? சார், தொப்பிக்காரன் எனக்கு பணம் கொடுத்தா இன்னொரு ஆளை பத்தி சொல்லி சொன்னா சார். அந்த இன்னொரு ஆளு ரவி தானே? அவன் உன் கடைக்கே வந்ததில்ல. அவன் எப்படி இருப்பானே உனக்கு தெரியாது? அவனை பத்தின அடையாளத்தை நீ எப்படி கரெக்டா வரைஞ்சி காமிச்ச? தெளிவா சொல்லு. இந்த போட்டோவை அவன் கொடுத்தான். அப்புறம் அந்த ஆளை சொல்லி என்கிட்ட சொன்னான். ஓ, I love you, Amma. 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 நீ என்கிட்டலாம் இப்படி பண்ணக்கூடாது. தள்ளிப்போ, தள்ளிப்போ, கிட்ட வராத. I love you, Amma. I love you, Amma. I love you, Amma. I love you, Amma. I love you, Amma.
பொம்மைங்கிறது விளையாடுறதுக்குமா, குழந்தைங்க விளையாடுறதுக்கானது. ஆனா இந்த பொம்மையை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கல நீ. குறையுது. உயிரே இல்லாத இந்த பொம்மை இன்னைக்கு ஒரு உயிரையே எடுத்துடுச்சுமா. உன்னுடைய இந்த பொம்மை விளையாட்டு இதோட போதும். இறக்கமே இல்லாத அரக்கையா இருக்கேடி. அந்த பச்சை பிள்ளை இன்னைக்கு அம்மா இல்லாம தவிக்குது தெரியுமா? நான் நேகாவை பயங்கரமா வெறுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவளோட பணக்கார திமிர காட்டிட்டு இருந்தா. மத்தவங்க கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி என்ன வாயில வருதோ அதை தான் பேசுவா. அதனாலதான் நிரந்தரமா அவளோட வாய அடைச்சிட்டனா. அட, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. என்ன? ரவி எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு தெரியுமா? என்னது? ரவி கொடுத்தது என்னன்னு தெரியுமா? இயரிங்ஸ். அதுவும் இந்த டைமண்ட் இயரிங்ஸ். சூப்பரா இருக்கு நேகா. இதுக்காக உன் புருஷன் கிட்ட எவ்வளவு கறந்த? இது 2 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுதான் நான் போட்டிருக்கேன். நீ எதுவும் ஏன் சொல்லல ஷிகா? அட, அதான் வாவ் சொன்னனே. இதுக்கு மேல பாராட்டணுமா? இந்த வைரத்துக்கே இன்னொரு வைரமா? இது போதுமா? உன்னை நினைச்சா சில சமயங்கள்ல எனக்கு கஷ்டமா இருக்கும் ஷிகா. ஆனா உன்னால இந்த மாதிரி பொருள்லாம் வாங்க முடியாதுல்ல. நம்ம குரூப்லயே நீ ஒருத்தி தான் கொஞ்சம் கம்மியான ஸ்டேட்டஸ். ஆமாண்ணா, ஒண்ணு இல்லாத பொண்ணுதான். தெரியுமா, இந்த தடவை பார்ட்டியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் ஷிகாவை பத்தி நினைச்சேன். பாவம், அவளால அஃபோர்ட் பண்ண முடியாது. பார்ட்டிக்கு வந்தா போட்டுக்க நல்ல ட்ரெஸ் வேணும் இல்லையா? அதான் உனக்காக மட்டுமே நான் அதை கேன்சல் பண்ணேன். சீரியஸ்லிப்பா, ஐ வாஸ் சோ அப்செட். எப்ப ஷிகா கூட போனாலும் நாம சாதாரணமான ரெஸ்டாரண்ட்க்கு தான் போறோம். போதும் போதும், இனிமே இப்படி நினைச்சுக்கோங்க. ஷிகா கூட இனிமே நாம வடை சுண்டல் தான் சாப்பிடணும்னு. ஹே கமான் ஷிகா, நம்ம சும்மா ஜாலிக்கு தானே பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ். நாங்க சும்மா கிண்டல் பண்ணோம், அதையே சீரியஸா எடுத்துக்கிற. அவ என்ன ஜோக்கர் ஆக்குனால, அதனால தான் நான் அவளையே ஜோக்கர் ஆக்கிட்டேன். நான் என்னுடைய பழைய வேலைக்காரனை வர சொன்னேன். அவனை நேகாவை தினமும் ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னேன். ஓ, தொப்பிக்காரன் அப்போ உன் கையாளா? எங்க இருக்காம? சாவந்த்வாடி, ரூம் நம்பர் 45. தம்பி, அந்த இடத்துக்கு போ. ஓகே சார். நான் அவன்கிட்ட சொன்னேன், நேஹாவை ரொம்ப கொடுமைப்படுத்துன்னு, டென்ஷன் கொடுக்க சொன்னேன். கிடைச்ச நேரத்தில் அவளை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். லோ கிளாஸ் ஆளுங்க கூட சுத்துறான்னு அவ பேரை கெடுக்க சொல்லி சொன்னேன். ஆனா அப்படி நடக்கல. ஆமா, ஆனா எப்ப பார்த்தாலும் அவ என்னதான் அசிங்கப்படுத்திட்டு இருந்தா. அதனால கோவத்துல நான் ஒரு முடிவு பண்ணேன். அவ கதைய முடிச்சுடணும்னு முடிவு பண்ணேன். மூங்கில் இருந்தாதானே புல்லாங்குழல் வாசிக்க முடியும். அப்ப கொலை பண்றதுக்கு மாஸ்டர் மைண்டே நீங்க தானா மேடம்? ஆமா, நான் மார்க்கெட்ல இருந்து ஒரே மாதிரி 2 டால்ஸை வாங்கினேன். ஒன்னு நேஹாவோட பொண்ணு ஸ்வீட்டிக்கு gift கொடுத்தேன். இன்னொன்னு நேஹாவை மர்டர் பண்றதுக்காக. நீ என்ன ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா உனக்கு? ரவியோட போட்டோவை அந்த பொம்மை கடைக்காரன்ட்ட கொடுத்தியா நீ? அவன் கண்ணில் உன் முகமே தெரிஞ்சுதுமா. உன் கேம் அங்கேயே ஓவர் ஆயிடுச்சு. Now it's time to go to jail.
தூக்குக்காக காத்திருடி.